ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கவர்மெண்ட் ஆர்டிசி புது பஸ்ஸஸ் லான்ச் பண்ண ஒரு எக்ஸ்போவே நடத்துகிறாங்க. டிரான்ஸ்போர்ட் 2025 கேஎஸ்ஆர்டிசியும் எம்விடி கேரளா கவர்மெண்ட்டோடைய மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட் 2025 தான். பேர் வந்து பார்த்தீங்க கேஎஸ்ஆர்டிசி டிரான்ஸ்போர்ட் 2025 அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது 3 நாள் நடத்துகிறாங்க. ஆகஸ்ட் 22லேருந்து 24 வரைக்கும் நடத்துகிறாங்க. இது எந்த இடத்துல நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் ஒரு பேலஸ் இருக்குங்க. அந்த பேலஸ் பேர் எனக்கு சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. நான் இங்கே பேர் போடுறேன். அந்த பேலஸில் தான், அந்த பேலஸ் ஏரியாவில் நடத்துகிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அலங்காரம், அதாவது இவங்களுடைய பழைய ஒர்க் ஷாப் வேனு அதை டெக்கரேட் பண்ணி அவங்களுடைய தீமில் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம டைரெக்டாக உள்ளே போக வேண்டியது தான். எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷனு, என்ட்ரி டிக்கெட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே ஃப்ரீ என்ட்ரி. ஸோ என்ட்ரன்ஸை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா அந்த புது பஸ்ஸஸ் எல்லாம் லைனாக நின்றுட்டுருக்கு. இந்த ஸ்பெஷல் லைவரி தான் இவங்களுடைய தீம், இவங்களோட ட்ரெண்டிங் தீம். இப்போ இந்த கலர் ஆஃப் பஸ்ஸஸ் இதை பற்றி ஆல்ரெடி நீங்கள் வந்து வால்வோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடுத்து பின்னாடி நிற்கிற பஸ்ஸஸும் எல்லாம் புது பஸ்ஸஸ் தான். அந்த பக்கம் வந்து இனாக்ரேஷன் வந்து அந்த பக்கம் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து இடம் இல்லாதனால மீதி பஸ்ஸஸ் எல்லாம் இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த டைப் ஆஃப் பஸ் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. சிட்டிக்குள்ளேயே வந்து டபுள் டெக்கர் பஸ்ஸு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி பஸ்ஸஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்த பஸ்ஸஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வேறு ஒரு இடத்துல நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு கிரவுண்டு மாதிரி இடம், அதில் வந்து லைனாக எல்லா வெரைட்டி இன்றைக்கி லான்ச் பண்ண எல்லா வெரைட்டியும் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அங்கே போய் லைனாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த ஏரியா வந்து ஈவினிங் டைமில் ஒரு ரிலாக்ஸிங் ஸ்பாட் மாதிரி போல் ஒரு பார்க் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துக்கு பேர் கனக குன்னு பேலஸ், அதாவது ஒரு அந்த காலத்து பில்டிங் போல். அதை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது, வேக்கன்ட் ஸ்பேஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் இந்த எக்ஸ்போ ஈவெண்ட்டுக்கு இதை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து அந்த பேலஸ் பில்டிங்கு, அந்த காலத்தில் இருந்த பேலஸ் போல். இப்போ வேறு ஏதோ ஒரு பில்டிங்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க போல். உள்ளே போய் கூட விசிட் பண்ணலாம் போல். அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் போல். பேர் பாருங்க கரெக்டாக போட்டிருக்காங்க, கனக குன்னு பேலஸ். நிஜமாலே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் போலங்க ஈவினிங் டைமில். எப்படிப்பட்ட இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா ரெகுலராக எப்போவுமே ஈவினிங் வந்து நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுற ஸ்பாட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து தெரிய வரும் இன்றைக்கி எதோ எக்ஸ்போ நடக்குது போலன்னு. ஸோ அவங்களும் வந்து பார்ப்பாங்க. எஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் நடக்கிற ஸ்பாட்டு. அண்ட் இந்த பக்கம் பாருங்கள் வெஹிக்கிள்ஸு, பாருங்கள் விண்டேஜ் கார்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்போ கிடையாது. வெரைட்டி ஆஃப் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, கேஎஸ்ஆர்டிசி மட்டும் நடத்தக்கூடியது இல்லை, எம்விடி மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து நடத்துது. ஸோ அவங்க சார்பாக வந்து என்னென்ன வெஹிக்கிள்ஸ் இருக்குது, புதுசாக வந்துருக்கக்கூடிய கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸு, அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய வேன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆட்டோஸு, அந்த மாதிரி என்னென்ன வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த எக்ஸ்போவில் கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ கலந்துருக்காங்க. பட் நமக்கு மெயின் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி தான். ஆஹா, இது ஒரு ஏதோ ஃபோட்டோ ஸ்பாட் போல். அப்படியே போய் உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, என்னப்பா வெஹிக்கிள்ஸ்ன்னாங்க, ட்ரெயின்லாம் ஓடுது. கீழே கேஎஸ்ஆர்டிசி இருக்குது. மேலே வந்து ட்ரெயின் போகுது, கீழே கேஎஸ்ஆர்டிசி ஓடுது. அடுத்து இது என்னங்க, நவராத்திரி கொலு பொம்மை வச்ச மாதிரி இருக்குது. வீட்டிலலாம் இப்படி தான் வைப்பாங்க. என்னென்ன டாய்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி தான் பஸ்ஸில் இருந்து குட்டி குட்டி டாய்ஸும், டைகாஸ்ட் கார்ஸ் இருக்குது, இந்த ஃபயர் இன்ஜின் ஒன்று இருக்குது, ஷிப் இருக்குது, எல்லா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் வச்சுருக்காங்க. இது பாருங்களேன், இது வந்து கேஎஸ்ஆர்டிசி பட்ஜெட் டூர்ஸ்க்கான ஸ்டாலு. அதாவது இப்போ எப்படி நம்ம டிஎன்எஸ்டிசி வந்து பட்ஜெட் டூர்ஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க பஸ்லேயே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க போல். ஆஹா, இதுதாங்க நம்மளுடைய செக்மெண்ட்டு, நம்மளுடைய ஸ்டாலு. அதாவது
கேரளா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கீழே ஓடுற பஸ்ஸஸை மினியேச்சர் மாடல்ஸு கையால், அதாவது செய்யப்பட்டது கையால் செஞ்சது, பஸ் ஃபேன்ஸ்லாம் செஞ்சுருப்பாங்கல்ல, செஞ்சு அதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒன்று ஒன்றா பார்ப்போமா? இப்படி இந்த பக்கத்தில் வந்து போவோம். ஸ்கேனியா, ஸ்விஃப்டோடைய கஜராஜ், வால்வோ, இதெல்லாம் அந்த ஓல்டு டைப்பு. இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஓடினது. இந்த மாதிரி பஸ்ஸஸ் இப்போ பார்க்க முடியாது. அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓல்டு. இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான். மின்னல் பஸ்ஸு ஆட்டம் காட்டுவான் பாருங்கள் ரோட்டில், அவன் தான் இது. இது வந்து சபரி, இது வந்து வால்வோ. இப்போ இருக்கிற 9600க்கு முன்னாடி இருந்த வால்வோ டபுள் டக்கர். இப்போ அந்த டபுள் டக்கர் ஓடல, இப்போ புது ஸ்விட்ச் டபுள் டக்கர் வந்தாச்சு. சூப்பராக இருக்குங்க ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த ஸ்டாலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆடிட்டோரியம் செட்டப் ரெடி பண்ணியிருப்பாங்கங்க. ஓ, வருவாங்க போல சிஎம், அப்புறம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் எல்லாம் வருவாங்க போல. மார்னிங்லேருந்தே இந்த எக்ஸ்போ நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஈவினிங் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இதை வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாரு. ஃபங்க்ஷன்லாம் அந்த பக்கம் நடக்கட்டும், நம்மளுக்கு மெயின் வந்து வெஹிக்கிள்ஸ் தான். ஸோ என்னென்ன வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்க போவோம். இதெல்லாம் வந்து பேட்ரி வெஹிக்கிள்ஸு. இது கமர்ஷியல் பேட்ரி ஆட்டோஸு, அது வந்து பேசஞ்சர் பேட்ரி ஆட்டோ, பைக்கு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விண்டேஜ். இது சேலுக்கா என்ன, யாரோ ஓட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்குது. அண்ட் விண்டேஜ் மெர்சிடிஸ் கார்ஸ். இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில, மேபி சேலுக்கு இருக்குமோ, ஆப்ஷன் மாதிரி நடத்தி சேல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, இதுதாங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. பஸ்ஸஸ் 7-8 வெரைட்டி பஸ்ஸு இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று கேஎஸ்ஆர்டிசியோடைய பிராண்ட் நியூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வால்வோ 9600. இது ஸ்பெஷலாக நம்ம ஒரு வீடியோவில், தனி வீடியோவில் பார்த்தாச்சு. பக்கத்தில் இன்னும் நிறைய டைப் இருக்குது, அதுதான் இங்கே பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸ்போனா அது ஒரு எக்ஸ்போ மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. சும்மா பேருக்கு எக்ஸ்போன்னு பேர் வைக்கல. ஒவ்வொரு பஸ் பக்கத்துலேயும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஒரு போர்டு போட்டு ஃபோட்டோ போட்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு இருக்குது. எந்த பஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம்? நம்ம இந்தியன் ஃப்ளாக் பஸ்லேருந்தே பார்க்கலாம். வால்வோ பார்த்தாச்சு. அடுத்த டைப் வந்து என்னதுன்னா ஏசி ஸ்லீப்பர். அதாவது இது வந்து ஃபுல்லி ஸ்லீப்பர், கீழே லோவர் அப்பரு எல்லாமே ஃபுல்லி ஸ்லீப்பர். இதில் என்ன பார்த்துக்கிட்டு நம்மளுக்கே தெரியும், லென்த்து 13.5 மீட்ரு. ஃப்ரண்ட் ரியர் போத் சஸ்பென்ஷன் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் ரியரில் 2 சஸ்பென்ஷனும் இருக்குது. அண்ட் பிரகாஷ் எஸ்எம் கண்ணப்பா பிரகாஷ் பில்ட்டு கெப்பல்லா டைப்பு பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேஎஸ் அப்படிங்கிறது கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட், அவங்க தான் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க இதை. வெளியில் நம்ம போர்டில் பார்த்த மாதிரி ஃபுல்லி ஏசி ஸ்லீப்பர் இது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நான் எந்த ஆர்டிசிலையும் பார்த்ததே கிடையாதுங்க. இனாக்ரேஷன் பண்ணி ரூட்டில் ஓடினதுக்கப்புறம் தான் வந்து பப்ளிக் அந்த பஸ்ஸுக்குள்ளேயே போக முடியும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அந்த பஸ்ஸுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அப்போ தான் தெரியுது இந்த பஸ்ஸு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு வந்து தெரியும். அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓகே நெக்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணும்போது இல்லை ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வருவாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த ஏசி ஸ்லீப்பர்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. பிரகாஷ் கெப்பல்லாம் சொல்லவே தேவையில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே வெரைட்டியில் அதே பிரகாஷ் கேப்பல்லா பில்ட்டு 13.5 மீட்டரில் ஸ்லீப்பர் கம் சீட்டர். அதாவது மேலே ஸ்லீப்பர் இருக்கும், கீழே சீட்டர் இருக்கும். அடுத்ததாக இந்த வேரியண்ட்
அகெயின் சேம் கெப்பல்லா 13.5 மீட்ரு. பட் இது வந்து ஃபுல்லி சீட்ரு, ஏசி சீட்ரு டைப்பில் வருது. கெப்பலா பில்ட் பஸ்ஸஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே லைவரி. செமையாக இருக்குங்க இது ஏசி சீட்ரு டைப்பு. இங்கே இந்த லைட்லாம் இருக்கும் எப்படியும், இப்போ ஆஃபில் இருக்கனா எதுவும் போடல. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த இந்தியன் ஃப்ளாக் லைவரி பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுடைய டிரைவர்ஸ் தான், அவங்க தான் வந்து மேனேஜ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே. இங்கே ஒரு 3 இருக்குது, அந்த பக்கம் 1 இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி ஓன், கேரளா ஸ்டேட் ஓன்டு பஸ்ஸஸ். அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி டெப்போ ஸ்டாஃப்ஸ் தான். அதில் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி பஸ்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். கேரளா பக்கம் வந்தவங்களுக்கு இல்லை கேரளா பஸ்ஸஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் பேசஞ்சரு, சூப்பர் ஃபாஸ்ட்டு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் பழைய பஸ்ஸஸ் வச்சே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலி BS6 வேரியண்ட்டில் புது பஸ்ஸஸ் ஃப்ரெஷ்ஷான ஒரு டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் போட்டிருக்கோம் யார் கட்டினதுன்னு, ஆட்டோமொபைல் கார்பரேஷன் ஆஃப் கோவாவாம், டாட்டா. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா டாட்டா சேசிஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அது ஏதோ கோவா பில்ட்டு, கோவாவில் ஏதோ வந்து பாடி பில்ட் ஆகிருக்கு. ACGL. ஸோ 11.250 மீட்ரு இது சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி பஸ்ஸு. இந்த ஃபாஸ்ட் பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா அகெயின் அதே 11.250 மீட்ரு. சஸ்பென்ஷன் வந்து இது வந்து லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அங்கே கெப்பலாவில் பார்த்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஏர் சஸ்பென்ஷன். இது வந்து லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன். ஃபாஸ்ட் பேசஞ்சர் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சீட்டெலாம் செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி சீட்லாம் நம்ம தமிழ்நாடு பஸ்ஸஸில் பார்க்க முடியாது. நல்ல ப்ரீமியமான டேஷ்போர்டு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி, சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியம் அப்படின்னு போட்டிருக்கு. இது டபுள் டோர் பஸ் தான். அகெயின் நீட்டான ஒரு கேபின். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு, குஷன் சீட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க, நான் தமிழ்நாடு பஸ்ஸஸ் பற்றி போடும்போதெல்லாம் ஏன் டிரைவர் சீட்டு மட்டும் வந்து அந்த பழைய டைப் சீட்டே கொடுக்குறாங்க அப்படின்னு. அது தெரில, நம்ம ஊரில் மட்டும் அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, மற்ற ஊர்களெல்லாம் மாறிட்டு தான் இருக்குது. இதுவும் அதே கான்ஃபிகரேஷன் தான், 3+2 தான். பட் இந்த சூப்பர் ஃபாஸ்ட்டு, ஃபாஸ்ட் பேசஞ்சர் இதெல்லாம் வந்து டிக்கெட் ரேட்டில் வந்து ப்ரைஸ் மாறும். இந்த கேஎஸ்ஆர்டிசி லிங்க் பஸ் வந்து ஒரு புது கான்செப்ட் கேஎஸ்ஆர்டிசிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபாஸ்ட் பேசஞ்சர் டைப் பார்த்துருப்போம் நம்ம. இதுலேயே இது வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு போகிற ஃபாஸ்ட் பேசஞ்சர். அதுவே வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு ஆப்ரேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி டைப்பு யூஸ் பண்ண போகிறாங்க. லிங்க் பஸ் அப்படிங்கிற பேர் வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ திருவனந்தபுரத்துலேருந்து லாங்கு பாலக்காடு வரைக்கும் கூட போகும். பட் இந்த மாதிரி பஸ்ஸஸ் அடுத்த ஊர், அதாவது திருவனந்தபுரத்தில் வந்து கொல்லம், இல்லை பக்கத்தில் வந்து ஆலப்புழா, அந்த மாதிரி ஊர்களுக்கு இது பாருங்கள் இங்கேயே போட்டிருக்காங்க ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஃபாஸ்ட் பேசஞ்சர். இது வந்து டாட்டாவா என்னன்னே போடலையே. லேலாண்டு மேலே இருக்குது. லேலாண்டு பிரகாஷ் பில்ட் தான் இது. பிரகாஷோடைய வேகா டைப் பஸ். இந்த லிங்க் பஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2+2 கான்ஃபிகரேஷனில் வருது. ஆனால் செமையாக இருக்குங்க. இவ்வளோ நாள் பழைய பஸ்ஸஸே கேஎஸ்ஆர்டிசியில் பார்த்து புது பஸ்ஸஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. டிவி கேமரான்னு வந்துடுதுங்க இந்த பஸ்லேயே. ரியர் பார்க்கிங் அசிஸ்ட் கூட இருக்குது, கேமரா இருக்குது. அண்ட் இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஃபைனல் வேரியண்ட் இந்த குட்டி பஸ், நான் ஏசி ஆர்டினரி பஸ்ஸு, ஈஷரில் பில்ட்டு, ஈஷர் சேசிஸில். அது ஏதோ ஒரு ஊர் தார் அப்படின்னு போட்டிருக்கு, அந்த ஊரில் எங்கே இருக்குன்னு கூட தெரியல. ஸோ இது வந்து ஒரு குட்டி பஸ்ஸுங்க, 8 மீட்டர் தான், 8.235 மீட்டர் தான் சேசிஸு. நம்ம ஊரில் மினி பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் ஆகும்ல, அந்த மாதிரி சிட்டிக்குள்ளே ஆப்ரேட் பண்ணுவாங்க போல், சிட்டிக்குள்ளே இல்லை ஊர்களுக்குள்ளே ஆப்ரேட் பண்ணுவாங்க போல்.
எல்லா வகையிலையுமே இது வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் கேஎஸ்ஆர்டிசிக்கு. மேஜரான ஒரு அப்டேட்டுங்க. கேஎஸ்ஆர்டிசியோடைய ஹிஸ்ட்ரியிலே இது வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் மாறும்போது அது ஒரு பெரிய அப்கிரேடேஷனாக இருந்துச்சு. பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, கவர்மெண்ட் ப்ரைவேட் கொலாபரேஷன் மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து கேஎஸ்ஆர்டிசி கேரளா கவர்மெண்ட் ஓன்டு பஸ்ஸஸ்லேயே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஏன்னா இத்தனை நாள் வந்து நான் யோசிப்பேன், கேரளா பஸ்ஸஸில் ட்ராவல் பண்ணும்போது, கேஎஸ்ஆர்டிசியில் ட்ராவல் பண்ணும்போது யோசிப்பேன், பஸ்ஸு செம்மையாக ஓடும், நல்லா தரமாக ஓடும், தரமாக வந்து இழுத்து கொடுக்கும். ஆனால் அதில் ஒரு கம்ஃபர்ட்டும் இருக்காது. டக்குன்னு ஆடும், ஒரு மாதிரி பயங்கரமாகவும் பயமாகவும் இருக்கும் அந்த பஸ்ஸஸில். பட் எனக்கு தெரிஞ்சு இனிமேலும் அப்படி தான் ஓட்ட போகிறாங்க. ஆனால் பஸ்ஸஸ்க்கு வந்து ஒரு அப்கிரேடேஷன் கிடச்சிருக்கு. கேரளா ஆர்டிசி பஸ்ஸஸை பொறுத்த வரைக்கும் ஓட்டுறது வந்து இந்த மைலேஜ் பார்க்குற வேலைலாம் இந்த ஊரில் நான் பார்த்ததே கிடையாது. நல்லா ரேஸ் ஓட்டுவாங்க. பட் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பஸ்ஸு கிடச்சிருக்கு. இந்த ஃபாஸ்ட் பேசஞ்சர், முக்கியமாக அந்த ஃபாஸ்ட் பேசஞ்சர் சூப்பர் ஃபாஸ்ட் பஸ்ஸுக்கெல்லாம் அது தேவைப்பட்டுச்சு. ஒரு சூப்பரான அப்கிரேடேஷனாகவே அமைஞ்சிருக்குது. ஒரு சின்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, லாஸ்ட்டாக வந்து நான் அந்த வோல்வோ பஸ் வீடியோ போடும்போது அதில் கமெண்ட்ஸ் நான் படித்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணூர் டு சென்னை, ட்ரிவாண்ட்ரம் டு சென்னைலாம் வந்து கேஎஸ்ஆர்டிசி ஆப்ரேட் பண்ண போகிறதா ஐடியா இருக்கான். ட்ரையல்லாம் வந்து ரன் பண்ணுறாங்களா அதுக்கு. ஸோ ட்ரையல்லாம் ரன் பண்ணி ரெடியாக இருக்காங்களா கேஎஸ்ஆர்டிசி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பஸ்ஸஸை எதிர்பார்க்கலாம். இந்த ஏசி ஸ்லீப்பர் சீட்ரு, ஏசி ஸ்லீப்பர் வேரியன்ட் பஸ்ஸஸ், இல்லை இந்த மாதிரி ஏசி சீட்டர் பஸ்ஸஸ், இதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து கேரளாலேருந்து சென்னை ரூட்ஸுக்கு வந்து எதிர்பார்க்கலாம். இதுதான் எக்ஸ்போவுடைய ஒரு பேனர். எல்லாமே மலையாளத்தில் தான் போட்டிருக்கு, டிரான்ஸ்போர்ட் தவிர. இங்கே ஏதோ கூடாரம் இருக்குது. இது நெக்ஸாவா, மாருதியாச்சு அது. அப்பா இங்கே சில்லுன்னு இருக்குப்பா, அதுக்காகவாச்சும் இங்கே வரலாம். இந்த பஸ் டோர்ஸு நம்ம லோ ஃப்ளோர்லலாம் இந்த மாதிரி டோர்ஸ் பார்த்துருக்கோம்ல. எல்லா பஸ்ஸஸ்க்கும் ஒரு சின்ன மாண்டேஜ் ஷாட். நைட் டைமும் இருக்கும் போலங்க. நான் நினச்சேன் சரி ஈவினிங்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு. பட் பாருங்கள், ஃபோக்கஸ் லைட்ஸ்லாம் போட்டு நைட் இன்னும் ஜொலிப்பாக தெரியுது புது பஸ்ஸஸ்லாம். ஸோ இந்த ஷார்ட் வீடியோ எண்ட் ஆகுது. ஒரு சூப்பரான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சின்னதாக தான் இருந்திருக்கும், பட் நிறைய வெரைட்டி ஆஃப் பஸ்ஸஸ், என்னென்ன வெரைட்டிலாம் இன்றைக்கி வந்து கேஎஸ்ஆர்டிசி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம். நல்லா சூப்பர் பஸ்ஸஸுங்க. இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த பஸ்ஸஸ்லாம் போய் இனிமேல் இந்த மாதிரி பஸ்ஸஸ் ரன் ஆக போகுது. அண்ட் இந்த முயற்சி, கேஎஸ்ஆர்டிசி எடுத்துருக்கக்கூடிய இந்த முயற்சி ஒரு சூப்பரான முயற்சி. வழக்கமாக வந்து எப்பயும் போல் இனாக்ரேட் பண்ணுற மாதிரி சீஃப் மினிஸ்டர் வச்சோ, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வச்சோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூட்டில் விட்டதுக்கப்புறம் தான் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு மக்கள் வந்து உள்ளே போய் பார்க்க முடியும் அப்படிங்கிறத மாற்றி ஒரு எக்ஸ்போ மாதிரி வச்சு, ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு எல்லா பஸ்ஸஸையும் ஷோகேஸ் பண்ணி யாராக இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம், பொதுமக்கள் வந்து யாரை வேணால் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வந்து அலோவ் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு முயற்சி. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அந்த பழைய பஸ்ஸஸ்லாம் போய் இனிமேல் கேரளாவிலேருந்து பக்கத்து ஸ்டேட் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பஸ்ஸஸ் எல்லாமே வந்து புது பஸ்ஸஸாக மாறப்போகுது. ஸோ சூப்பரான இந்த வீடியோவை இப்போ எண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன்.